ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சப்தம் திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்தம் திரைப்படத்தில் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசை தமன், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருப்பவர் அறிவழகன். ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா என்னோட வேலையை நான் முதல்ல செய்கிறேன். அறிவழகன் யார் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதற்கு முன்னாடி இதே டீமோட இதே மாதிரி ஒரு சூப்பரான சப்ஜெக்டோட தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான். அந்த திரைப்படம் தான் ஈரம். சங்கர் அவர்கள் பேனரில் அந்த படம் உருவாச்சு. அந்த திரைப்படத்தில் எவ்வளோ அழகாக ஒரு தண்ணியை பேஸ் பண்ணி ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுத்துருந்தார். கொஞ்சம் கமர்ஷியலாகவும் இருந்தது. லவ் போர்ஷன்ஸ், சென்டிமெண்ட்ன்ற மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாகவும் எடுத்திருந்தார். அதே டீமோட மீண்டும் அவர் இறங்கி அடிச்சிருக்க படம் தான் இந்த சப்தம். முதல்ல சொல்லிடுறேன், இறங்கி அடிச்சிருக்காரு அறிவழகன் அப்படின்னே சொல்லலாம். எப்படி நம்ம ஈரம் திரைப்படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தண்ணியோ இல்லை மழையோ பார்த்தா நமக்கே ஒரு திகிலை கொடுத்துது. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த படத்தை நான் பார்த்துட்டு வெளியில் வரும்போது என்னுடைய வீட்டில் நான் தனியாக இருந்தால் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் உணர்ந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஃபீலிங் நான் உணர்ந்தேன். அந்த அளவுக்கு பின்னணிசையும் ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தார் அறிவழகன் அவர்கள். அதே தான் இந்த திரைப்படத்தில் புதுசாக ஒரு சப்ஜெக்டை கையாண்டிருக்காரு. என்னன்னா சத்தம் கேட்டால் எப்படி ஒரு விதமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவை சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதையோடு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக போய் ஆதி அவர்களையும், லக்ஷ்மி மேனன் அவர்களையும், சிம்ரன் அவர்களையும், விவேக் பிரசன்னா அவர்களையும் அட்டகாசமாக அவங்களுடைய பங்களிப்போடு சேர்த்து ஈரம் அறிவழகனுடைய ஸ்க்ரீன் பிளேவோட தமனோட பின்னணிசையோட பக்காவாக பொருந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த திரைப்படம். இதுதான் சப்தம். ஈஸியாக சொல்லப்போனால் நீங்கள் ஈரமில் மழை, தண்ணீர், இதெல்லாம் சத்தம் காதில் கேட்கும்போது அதை வச்சு எப்படி ஒரு கதை மைய கருவை கையில் எடுத்து எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கொடுக்க முடியும் அப்படின்றதுல மீண்டும் நிரூபித்திருக்கார் அறிவழகன் அவர்கள். ஓகே, இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் என்ன தெரியுங்களா? ஆதி தாங்க. ஆதி சொல்லலாம். ஃபஸ்ட்டு ரூபன்ன்ற கேரக்டரில் ஒரு இன்வெஸ்டிகேஷன், என்னடா இது நம்ம எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை பார்த்துருக்குமே, இது என்னடா புதுசாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ன்ற மாதிரி அந்த கேரக்டருக்கு வலுவை சேர்த்துருக்காரு ஆதி அவர்கள். அவருடைய நடிப்பும் அற்புதமாக இருக்குது. இயல்பாக சொல்லப்போனால் ஈரம் திரைப்படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் 2 விதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் ஆதி. ஒரு காலேஜ் டேஸில் இருக்கிற ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ, போலீஸ் ஆஃபீஸராக மாறும்போது வர ஒரு ஆதி எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கலாமோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் தான் நடக்கிற விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இது எப்படி இருக்கார், அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இவருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத 2 விதமான கோணத்தில் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஆதி அவர்கள். அதுக்கப்புறம் சிம்ரன் மேம், லக்ஷ்மி மேனன், இவங்க எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. மதத்துக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை, எல்லாம் ஒரு விதமான நம்பிக்கை தான். இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதலான பெரிய ப்ளஸ்ஸே யார் தெரியுமா? தமன். இது போன்ற திரைப்படங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த போன்ற படங்களுக்கு கேமரா எப்படி இருக்கணும், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்துக்கு பின்னணி இசை எப்படி இருக்கணும். ஏன்னா சாதாரணமான ஒரு படத்தை கூட, ஒரு சாதாரணமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை கூட பின்னணி இசையில் கலக்குனா தான் அந்த படத்தை உங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். ஐயோப்பா பேய் வரப்போகுதுப்பா, இது மாதிரி ஏதோ வித்தியாசமாக இருக்குதுப்பா, அப்படியே பின்னணி இசையில் தான் அந்த படத்தோடைய ஒரு விஷயத்தையே அடக்கி வச்சுருப்பாங்க. அந்த பின்னணி இசையை வலுவாக கொடுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு திகிலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள் பார்க்கும்போது, நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம், அந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது பின்னணி இசையை கலக்கி இருந்தாங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பாதி திருப்தியை கொடுக்கும். அந்த வகையில் இந்த திரைப்படத்துக்கும் தமன் அவர்கள் கொடுத்துருக்க அந்த பின்னணி இசை உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கோம், பின்னணி இசை வேறு லெவலில் பண்ணியிருந்தார் தமன் அவர்கள். அதையே தான் படத்தின் மூலமாகவும் நிரூபிச்சிருக்காரு. தமன் அவர்கள் வழக்கமாக கமர்ஷியல் படங்களுக்கும் பண்ணுறாரு. என்ன சார் தெலுங்கில் கொடி கட்டி பார்த்துட்ருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி படத்துக்கு பின்னணி இசை கொடுத்துருக்காரு, இசை அமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், உண்மையிலேயே தமன் ஆப்டாக சூப்பராக இந்த படத்துக்காக பொருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரித்தப்பவர் 7G ஃபிலிம் சிவான்ற ஒரு நபர். ஆரம்ப காலகட்டத்தில் பல படங்கள் விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்து இப்போ இந்த படத்தை எடுத்து தயாரிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சு பார்த்தீங்களா, அதுக்கே அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். சப்தம் திரைப்படம் எப்படி நம்ம ஈரம் திரைப்படத்தை பார்த்த பிறகு நம்ம வெளியில் வந்தோம்னா தண்ணியை பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். உண்மையிலேயே ரியலாக அந்த டைமில் ஃபீல் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஈரம் திரைப்படத்தை பார்த்துட்டு
வெளியில் வரும்போது ஒரு மழையோ இல்லை அந்த ட்ராப்பாக விடுற அந்த சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது எப்படி அந்த படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் உணர்ந்தீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான திரைக்கதையை அறிவழகன் அவர்கள் கையாண்டிருக்கார். அதே மாதிரி நம்ம சத்தம் கேட்கும்போது நமக்கு எப்படி வந்து ஃபீல் பண்ண வைக்கும். இப்போ வெளியில் வந்தபோது நம்மளே ஒரு திடீர்னு வந்து வௌவால்கள் சவுண்டு, நாய்கள் குலைக்கிற சவுண்டு, ஏதோ ஒரு இடத்துல கத்திக்கிட்டே இருக்கிற சவுண்ட் நம்ம கேட்டாலே நம்மளே வந்து என்னடா இந்த படத்தை பார்த்து அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அந்த ஃபீலிங்கை கொண்டு வர வைக்கும். கண்டிப்பாக ஸ்க்ரீன் ப்ளே மூலிமா சொல்லலாம். இந்த படம் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் உங்களுக்கு சுட சுட இந்த படத்துடைய விமர்சனத்தை தரணும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய்ட்டு உட்காந்து பாருங்கள். ஒரு பெஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம பல த்ரில்லர் படங்களை பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் உண்மையாக சொல்லப்போனால் உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் படத்தை பார்த்த அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் தைரியமாக போய்ட்டு தேட்டரில் போய்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, சப்தம் சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளை சைலண்ட்டாக கில் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை அறிவழகன் அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.